யாழ்ப்பாணத்துல எங்கட ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்குமோ இல்லாட்டி கனடாவில் இருக்கிறது பிடிக்குமோ? எனக்கு யாழ்ப்பாணத்துல இந்த ஊர்ல இருக்கிறது தான் பிடிக்கும். எங்கட ஊர்ல இருக்கிறதுக்கு ஏன் இங்க இருக்கிறது பிடிக்கும்? அங்க குளிர். காத்து இந்த பக்கம் அடிக்குது. Never. No chance for you to say that to me. He's telling me. தமிழ்ல Okay. அவர் சொல்ற நான் கனடாக்கு போய் தான் இருக்கணும். எனக்கு ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும். கனடாவிலேயும் பிடிக்கணும். நீங்கள் இருக்கிற நாட்டிலேயும் எங்களோட வீடியோ பார்க்குற அண்ணாமர் அக்காமர் எல்லாருமே இருக்கணும். அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹலோ வணக்கம். சிலாஞ்சர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஊர் சண்டிலிப்பாயில் நிற்கிறோம். இன்றைக்கி எங்களோட சேனலில் ஒரு புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்த போகிறோம். புதுசாக ஒருத்தர் இன்றைக்கி எங்களோட சேனல் அறிமுகப்படுத்த போகிறோம். யார்? லோஜி. யாருண்டா அவாவே சொல்லுவா யாருன்னு சொல்லி. ஹரணிகா வந்து எங்களோட லோஜின்ற அக்காண்ட மகள். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கனடாவில் இருந்து வந்திருக்கிறா ஹரணி. எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு பிறகு திருப்பி இங்க வந்திருக்கிறா. அன்றைக்கு ஹரணியோட சேர்ந்து நாங்க எங்க போறோம்? லோஜி பட்டம் பெறது போறோம். ரைட், ஓகே. நாங்க இப்போ பட்டம் ஏத்துறதுக்காக ஹரணியும் லோஜி நானும் ஹரணியோட சேர்ந்து நானும் லோஜியும் 3 பேரும் சேர்ந்து எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளிக்கு போய் பட்டம் ஏற்ற போகிறோம். ஹரணி வந்ததுலேருந்து பட்டம் ஏற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டவா. அப்போ அதால் ஹரணியோட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் ஹரணியோட சேர்த்து நாங்கள் பட்டம் விட போகிறோம். அதோட ஹரணின்ற கனடா வாழ்க்கை சம்பந்தமாக சில விஷயங்களை பண்ணால் காதிப்போன்னு. ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட பக்கத்தில் இருக்கிற மணியும் அடிச்சு விடுங்க. என்னோட ஊரில் இருக்கக்கூடிய கல்வெள பிள்ளையார் கோயிலில் நிற்கிறோம். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு புலவர்களில் ஒருத்தர் சின்னத்தம்பி புலவர். சின்னத்தம்பி புலவரால் அந்த கல்வளை அந்தாதி எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கல்வளை பிள்ளையார் கோயில் மீது பாடப்பட்டதான் அந்த கல்வளை அந்தாதி, மரசை அந்தாதி அப்படின்னு சொல்லி நிறைய அந்தாதி வகைகளை சின்னத்தம்பி புலவர் அவர்கள் பாடியிருப்பார். அந்த கல்வளை அந்தாதி பாடப்பட்ட தலம் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கல்வளை பிள்ளையார் கோயில். அந்த ஆலயத்தில் தான் நிற்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். தம்பி புலவர் இவர் தான். சின்னத்தம்பி புலவருக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில 15வது வயதில் கல்வளை அந்தாதி பாடிய சின்னத்தம்பி புலவர் என்று செல்லமாக அழைக்கப்படும் செய்துங்க யாழ்ப்பாண முதலியவர்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகிற 1700 தொடக்கம் 1764 ஆண்டு வரை ஆகும். 1700ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 1764ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்திருக்கிறார். சின்னத்தம்பி புலவருடைய தந்தையார் நல்லூர் வில்லவராய முதலியார். அவர் 1705ஆம் ஆண்டு அளவில் யாழ்ப்பாண தேச வளமை சட்டத்தை இயற்றிய குழுவிற்கு தலைமை தாங்கியவர் என்றது. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்த நல்லூர் வில்லவராய முதலியார், அதாவது சின்னத்தம்பி புலவர்களுடைய தந்தையார். இவர் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தேச வளமை சட்டம் என்ற அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு தலைமை தாங்கிய ஒரு குழுவில் மிக முக்கியமானவர் நல்லூர் வில்லவராய முதலியார். அவருடைய மகன்தான் சின்னத்தம்பி புலவர். அதாவது 15வது வயதில் எங்களுடைய கோயிலான கல்வளை பிள்ளையார் கோயில் மீது கல்வளை அந்தாதி என்ற அந்த பாடலை பாடியவர். அது இப்பவும் இருவட்டு வடிவில் எங்களுடைய ஆலயத்தில் இயற்றப்பட்டு இருக்குது. ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோயில், ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் என்றதில் எங்களோட ஊர் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இந்த வரலாறு எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஹரணியோடு சேர்ந்து எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு போய் பட்டம் ஏற்ற போகிறோம். ஹரணி, எப்படி இருக்கு இந்த பட்டம் ஏற்றுறது உங்களுக்கு? ஹரணிக்கு யாழ்ப்பாணத்துல எங்கட ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்குமோ இல்லாட்டி கனடாவில் இருக்கிறது பிடிக்குமோ? எனக்கு யாழ்ப்பாணத்துல இந்த ஊர்ல இருக்கிறது தான் பிடிக்கும். எங்கட ஊர்ல இருக்கிறதுக்கு ஏன் இங்க இருக்கிறது பிடிக்கும்? அங்க குளிர். அதோட அங்க நல்லா குளிர் போட்டு தான் இருக்கும். ஸ்கூலுக்கு மட்டும்தான் வெளியே போகணும். அதனால அங்க ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்ப அதால இங்க இருந்தா வெயிலா இருக்கும். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கணக்கு இருக்கு. நம்ம அவட்ட போகலாம், இது மாதிரி பட்டம் ஏற்ற வரலாம், எனக்கு திங்ஸ் செய்யலாம். அப்ப இங்க இருக்கிறது தான் பிள்ளைக்கு பிடிக்கும். ஆமா. நீங்க வந்ததுல இருந்து பட்டம் ஏற்ற விட்டு ஆசைப்பட்டீங்க? நாங்க முதல் தடவை இங்க வந்து பட்டம் ஏற்ற முதல் தடவை இங்க வந்து எனக்கு அந்த சான்ஸ் இல்ல பட்டம் விட. அதனால இந்த தடவை அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சித்தாக்களோட இருந்து பட்டம் ஏற்றலாம்னு ஆசைப்பட்டீங்க.
உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல்கரை வயல்வெளி இதுதான். இந்த நேரத்தில் இதில் வந்திருக்கிறதுக்கு நல்லா இருக்கேண்ணே ரோஜி ஹரிணி. இந்த நேரத்தில் இந்த வயல்கரையில் வந்து நிற்கிறதுக்கு எப்படி இருக்கு பிள்ளைக்கு? நல்லா இருக்கு. அப்படியே பட்டமேந்தி கதை பண்ணாங்க. அப்படியே நூலை விடுங்க பார்ப்போம். அதை கீழே விடுங்க, அந்த கட்டையை கீழே விடுங்க. சரியா பாருங்க, காத்து அடிக்கட்டும். காத்து இந்த பக்கம் அடிக்குது. காத்து அடிக்கணும். பட்டமேந்தி பார்த்தோம், கொஞ்சம் காத்தும் காணாது. அது மாதிரி இந்த பட்டமெல்லாம் ஏறுமோன்றது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் கடையில் செய்த பட்டம், அந்த கடையில் செய்து அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடையில் வாங்குற பட்டம் இது. நாங்கள் கட்டி ஏற்றுற பட்டம் நல்லா ஏறும். ஆனால் அந்த கடையில் வாங்குற பட்டங்கள் வந்து இப்படித்தான் சில நேரம் ஏறும், குத்தி அடிக்கும், அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யும். பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காத்தடிக்க நாங்கள் பட்டத்தை ஏற்றி பார்க்க போகிறோம். ஹரிணி ஸ்கூலில் இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்களா? அங்கே பள்ளிக்கூடத்தில் அங்கே 4ஆம் ஆண்டு. அதை எப்படி சொல்கிறது? அங்கே grade 4. அங்கேயும் grade 4 தான் சொல்கிறதா? ஆ ஓகே. என்னென்ன பாடம் இருக்குது உங்களுக்கு? எனக்கு பாடம் இருக்கு. என்னென்ன பாடம்? கொஞ்சம் வெனஸ்டே நடக்கிற பாடத்தை சொல்றேன். சரி. ஒரு முக்கியமாக என்னென்ன பாடம் இருக்குது உங்களுக்கு? முக்கியமாக உங்களுக்கு மேத்தும் ரீட் டு செல்ஃபும் லாங்குவேஜும் சயின்ஸும் தான். வந்த நாள்ல இருந்து பட்டம் பண்ணி கேட்டதால நாங்க அவசரத்து கடையில வாங்கி கொடுத்தனாங்க. ஏண்டா அதுக்கு இப்படி அவன்ட்டாரு நல்லாதான் இல்ல, இந்த கடையில வாங்குற இந்த பிளாஸ்டிக் பட்டங்கள் வந்து பெரும்பாலும் ஏறுறையில நாங்கள் வீட்டுல கட்டி ஏத்துற அந்த பட்டங்கள் வந்து அதான் நல்லா இருக்கு, அதான் ஏறும். இந்த பேப்பர் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, அது லைட்டா இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நாங்க ஒரு கொஞ்ச நேரம் நின்று பார்க்க போறோம். நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பட்டத்தை ஏற்றுவோம். வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் ஏற்றி பார்ப்போம். எப்படி ஏறுதோ ஏறையிலையோ தெரியலை. ஹரிணியோட சேர்ந்து நாங்கள் இப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். நாங்களும் கேனால் தான் இந்த வயல்வெளிக்கு வந்து என்னோஜி வயலுக்கு வரதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கிறீங்களா எங்களுக்கும் நேரங்கள் அப்படி இப்படி. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலெல்லாம் வெட்டியாச்சு, நெல்லெல்லாம் வெட்டியாச்சு, அறுவடை செய்து முடிஞ்சு. இந்த பக்கம் அது மாதிரி இனித்தான் நீங்கள் வயலுக்குள்ளே வேறு பயிர் வகைகளை போடுவினோம். அந்த பாலம் கொஞ்சமாக உடைஞ்சி இருக்கு. எது? அதில் பாதம் பாவம். ஆனா கீழே தண்ணி இல்லை. இப்போ மழை குறைவு தானே. போ போங்க நீங்க மேல போங்க. ஸ்டாண்ட்ல எங்கால வச்சுவாங்க அப்படி. இப்படி நேரம் போவோம். ஆமா, அது என்ன டேங்க் மாதிரி இருக்கு பெருசா? அது டேங்க் தான். என்ன அது இப்போ இந்த லைன் தண்ணி இருக்கு தானே, இல்லை கேனாவில் லைன் தண்ணி காசு கட்டுற நீங்கள் தானே கட்டுற தானே, அதை மாதிரி இங்கே நல்ல தண்ணிக்கு அந்த டேங்கில் இருந்தால் வரும் எல்லாருக்கும். No problem. Never. Back to Canada. Stay Canada. I hate Canada. Okay, then let me be in Sri Lanka. No, more Sri Lanka also stay. No, this Back is to Canada. You can live in Canada. never. No. Only here. No. Never. No chance. No chance for you to say that to me. ஐயோ கடவுளே, ஏன் கரணி சண்டை பிடிக்கிறீங்க? அவன் பேர் ஞாபகம் 47 அது பேர் ஞாபகம் 47 சின்ன ஃப்ரெண்டா பேர் ஞாபகம் இல்லையா? சரி போவோம். I'm staying in Sri Lanka only. இப்போ ஹரணியோடு சேர்ந்து இந்த வந்து நிற்கிற ஒரு அண்ணா ஒருத்தர் வயலுக்கு 2 பேர், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர், ஹரணியையும் அந்த அண்ணாவும் 2 பேரும் மாறி மாறி சண்டை பிடிச்சாங்க. இரண்டா ஹரணிக்கு இங்கே இருக்கத்தான் பிடிக்கும்.
கனடாவுக்கு போகிறதுக்கே பிடிக்காது என்ன ஹரணி Yeah. என்ன ஹரணி And he's telling me. தமிழ்ல ஹரிங்க Okay. அவர் சொல்றாரு நான் கனடாக்கு போய் தான் இருக்கணும். எனக்கு ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும். எனக்கு கனடா பிடிக்காது. யாழ்ப்பாணம் தான் பிடிக்கும். யாழ்ப்பாணம் the best. ஓகே நீங்கள் அங்கே கனடாவுக்கு போயிட்டும் இங்கே வர போகிறேன்ட்டு சண்டை பிடிச்ச நீங்கள் தானே அம்மாவோட ஏன் தெரியாது எனக்கு கனடா பிடிக்காது. யாழ்ப்பாணம் தான் பிடிக்கும் ஆனா இப்பதான் சண்டை பிடிச்சிட்டேன். முதல் தடவை வர்றதுக்கு அழுதுனேன். ராத்திரி 12 மணில ஒளிம்பி அழுதுனேன். தெரியவே தெரியாது எனக்கு இங்கே நான் தான் வர்றேன். அதனால எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்து பிறகு டாக்டர் சொல்லித்தான் இங்கே வந்தது. சின்ன அறிக்கைக்கு தான் பெரும்பாலும் இந்த நேரங்களில் வயலுக்கு வாருது. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கும் வர்றதுக்குரிய நேரம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கு ஹரணியால் இந்த நேரம் வயலுக்குள்ளே வந்து நிற்கிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா பின்னேரம் 5 மணி ஆகுது. நீங்கள் எங்களோட சேனலில் வாரீங்க தானே முதல் முறையாக எங்களோட சேனலில் முதல் முறையாக வாரீங்க. ஹரணியும் யூடியூப் சேனல் வந்து தொடங்க போகிறேன். என்ன ஹரணி இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஹரணியும் நெக்ஸ்ட் இயர். சரி ஓகே அடுத்த வருஷம். எங்களுக்கு பதிலாக உங்களுக்கு கனடால இருந்து வீடியோ இப்போ எங்களோட வீடியோ பார்க்குறாங்களுக்கு எங்களோட வீடியோ பார்க்குறாங்க கனடாவிலேயும் இருக்கணும். நீங்கள் இருக்கிற நாட்டிலையும் எங்களோட வீடியோ பார்க்குற அண்ணாமர் அக்காமர் எல்லாருமே இருக்கணும். அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றது என்னண்டா உங்களுக்கு தெரியும் தனுஷிதாவே நோனிதாவே நான் அவையோட அந்த வீடியோல வந்திருக்கிறேன் சொல்லுவீங்க. ஆனா நான் இங்கிலீஷ் தான் கூட இப்போ என்ன இங்கிலீஷ் ஆகுறதுக்கு தான் ரொம்ப அந்த டிராயிங்ஸ் பிடிக்கும். உங்களோட சேனல்ல உங்களோட சேனல்ல அதனால நான் இங்கிலீஷ்ல போட்டுட்டு அப்படியே அந்த வீடியோவையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவேன். ஓகே உங்களோட ஸ்கூல் இருக்கு தானே கனடாவில்? உங்களோட ஸ்கூலுக்கு என்ன பேர்? டேவிட் சுசுகி. டேவிட் சுசுகி. டேவிட் சுசுகி. சுசுகி சுசுகியா? சுசுகி. சுசுகி டேவிட் சுசுகி. அது எந்த இடத்துல இருக்கு கனடாவில்? மார்க்கம்ல இருக்கு. மார்க்கம்ல இருந்து எங்களோட வீடியோஸ் பார்ப்பினோம் மக்கள். இப்போ ஹரணியை வந்து டேவிட் சுசுகி அந்த ஸ்கூலில் வந்து பார்ப்பினோம் போல இருக்கு. ஸ்கூல் இருக்கு தானே அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழாக்கள் படிக்கணுமா இல்லை ஃபுல்லாக இங்கிலீஷா? எனக்கு தமிழ் எந்த கிளாஸில் 20 people இருக்கணும் சரியா? என்ன விட்டா 19 people. 19 peopleல எத்தனை பேர்? 2 பேர் தான் இங்கிலீஷ், பிறகு 6 பேர் தான் சைனீஸ், பிறகு ஒருத்தர் இந்தியன், மற்ற எல்லாமே தமிழாக்கள். தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் சைனீஸ். ரைட். இப்போ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக யார் யார் இருக்கீங்க? உங்கள் நண்பர்கள் உங்களோட ஸ்கூலில் யார் யார் நண்பர்கள் பேர் சொல்லுங்க. அனிகா, அன்ஷிகா, அலைனா and Kelly, Nayeli. இங்கே பார்த்து கேட்கணும். ஓகே. And who's it? Lucas W. ரைட் ஓகே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பட்டமேத்தாத வந்த சம்பவங்களை பார்த்துருப்பீங்கள். அது மாதிரி ஹர்னியோட சேர்ந்து ஹர்னின்ற கனடா வாழ்க்கை சம்மந்தமாகவும் ஹரணிக்கு எந்த இடத்துல இருக்க பிடிக்குமா சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. இப்போ ஹரணிக்காகத்தான் நாங்களே வந்தது இந்த வயலுக்கு. ஆனால் எங்களுக்கே கேனாலைக்கு பிறகு வயலுக்கு போன ஒரு சந்தோஷம், அதோட அந்த வயலில் இந்த நேரத்தில் பெரிய நேரத்தில் இருக்கிறன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். வேணும் லோஜி எப்படி இருந்தது உனக்கு? ரைட். இப்போ நாங்கள் அப்படியே ஓகே. ஹரணிக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே. அப்போ நான் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் போவோம். இப்படியே இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். மறக்காமல் சிலஞ்சோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். பாய் 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 பாய்.